அடுத்து என்ன நடக்க போகுதுனே தெரியாமல் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத சில ட்விஸ்ட்டுகளும் சஸ்பென்ஸ்களும் இருக்கக்கூடிய தரமான தமிழ் 5 கிரைம் த்ரில்லர் மூவி லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். 5வது இடத்துல கே ராஜசேகர் இயக்கத்தில் கயலானந்தி நடிப்பில் 2024 ரிலீஸ் ஆன படம் வந்து ஒயிட் ரோஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே யாரையோ வச்சு அவன் கொலை பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணு சுண்டு வரல தொண்டை கிடக்குது. கயலானந்தி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஒரு நாள் வந்து இவங்க 3 பேரும் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வரும்போது வழியில் போலீஸ் ஒரு என்கவுண்டர் ஷூட் நடத்துகிறாங்க. கயலானந்தி அவங்க ஹஸ்பண்ட் மேலே தவறுதலாக வந்து புல்லட் பட்டுருது, இருந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கயலானந்தி அவங்களுக்கு வேறு வழி இல்லை, குடும்ப கஷ்டம் வேறு, அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து வருமானம் பத்தலை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு, நல்லா என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு, தப்பான தொழில் பண்ணுறேன், நல்ல வருமானம் வருது, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஒரு கஸ்டமர் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் தான் தெரியுது அவங்க ஏதோ கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் சொல்றாங்க. அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணோம், வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு வாஷ்ரூம் போனால் அங்கே ஒரு மனுஷனோட விரல் துண்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க நம்ம ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வீட்டில் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். 4வது இடத்துல சாம் பிரவீன் இயக்கத்தில் வெற்றி ஹரிஸ் பெர்லி நடித்த 2023 ரிலீஸ் ஆன மெமரிஸ் படம். ஏற்கனவே 4 கொலை பண்ணிருக்கேன் சார். 4 கொலை இல்லை சார், 2 கொலை தான் சார். நான் தான் ஒத்துக்கிறேன் சார். ஏன் சார் கொலை பண்ணீங்க? இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து மெமரிஸ் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் நடக்குது. அதனால் ஒரு 4 பேரை வந்து கொன்னுடுறாரு. அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆக ஒரு அப்பாவியை வந்து மாட்டி விடுறாரு. ஒரு அப்பாவியோட மெமரிஸில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கொலை கேஸ் பிரச்சனையை ஒரு அப்பாவி மனுஷன் மேலே எப்படி மாட்டி விடுறாருன்னு தான் இந்த படத்தோட முழுக்கதை. வெற்றி ஹரிஸ் பெர்லி நடிப்பு வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. 3வது இடத்துல எம் பத்மகுமார் இயக்கத்தில் ஆர்கே சுரேஷ் பூர்ணா நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன படம் வந்து விசித்திரன். இன்னும் 48 மணி நேரத்தில் ஸ்டெல்லாக்கு நடந்த மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் யாருக்கோ நடக்க போகுது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து விஆர்எஸ் வாங்கின மாயன் எப்போதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவரோட பொண்ணும் அவரோட மனைவியும் வந்து அடுத்தடுத்து நடந்த சாலை விபத்தில் வந்து இறந்து போகிறாங்க. மாயவனுக்கு வந்து தன்னோட மனைவி இறப்பில் வந்து சந்தேகம் வருது. இதனால் மாயவனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியுது தன்னோட மனைவியை வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கொலைக்கு காரணமானவங்கள மாயவன் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக இருக்கும். நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரியாகவே எடுத்து போயிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் வந்து அவைலபிள் இருக்குது. 2வது இடத்துல டைரக்டர் அனூப் இயக்கத்தில் அமலா பால் ஹரிஷ் உத்தமன் நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன படம் தான் கடவர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு மருத்துவரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணுறாங்க. இந்த டாக்டரோட உடலை வந்து காருக்குள்ளேயே வச்சு எரிச்சிடுறாங்க. இந்த எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய பாடியை பார்த்த காவல்துறை ஹரிஷ் உத்தமன் வந்து இந்த கேஸை எடுத்து வந்து விசாரிக்கிறாரு. ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு சிறையில் இருக்கிறவன் வந்து அந்த கொலையை வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இந்த ஒரு கொலை இல்லை, இன்னும் நிறைய கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸ்க்கு உதவிக்காக கிரிமினல் லாட்ஜ் படித்த அமலாபால் இதில் அமலாபால் என்னென்ன விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யத்தோடு இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிள் இருக்குது. 1வது இடத்துல டைரக்டர் தயால் பத்மநாதன் இயக்கத்தில் வரலட்சுமி, ஆரோ, மகத், சந்தோஷ் நடிப்பில் 2023 ரிலீஸ் ஆன படம் தான் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் ஒன்றா வளர்ந்துட்டு வர்றாங்களே. மகத் வந்து இறந்துடுறாரு. மகத்தோட டெத்துக்கு யார் காரணம், இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரலட்சுமி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தன்னோட நண்பனை கொண்டவனை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா. இதுதான் இந்த படத்தோட கதை. இதை தாண்டி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் இருக்குது. இந்த படம் வந்து யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லிங் மூவி பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.